தாயும் மகனும். நீ கோழி பண்ண வச்சிருக்கியா? நீ என்ன வச்சிருக்க? இந்த தொழில் வேணும் வேற தொழில் வேணும் வச்சிருக்கியா? உங்க அம்மா கூட்டு வந்து நீ கோழி பண்ண வச்சிருக்கியாக்கா? என்ன கோழி? தக்கான கோழியா? இருக்கிறது நிறைய போட்டிருக்கிய கோழி நிறைய செத்து போச்சு இடையில போடலாம்னு நினைச்சிருக்கீங்க. நிறைய போய்கிட்டு இருக்கு. அப்படி காரணம் மகனே என்னுடன் இருப்பாயடா உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம். என்ன படிக்கிற? என்ன படிச்ச? நாங்க நடத்தி வைக்கிறோம், நீ மாட்டிக்கிற மாட்டிய. ஏன்னா உன் விதி வேற ஒரு பிடிச்ச மாட்டு வண்டி இருக்கு. அதான் அந்த பாட்டை பிடிச்சேன். கட்டிக்காரே கால் வச்சுவாங்க அம்மா உட்காரு. ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தார் சீர்பெரும் கவி. இப்போதைக்கு கொஞ்சம் லோன் இருக்கா என்ன? ஆமா, அந்த கடலை அடைச்சுத்தார, இந்த தொழிலையும் உருவாக்கி தார. இன்னும் புதுமையாக 2 இயந்திரங்கள் வச்சு, இயந்திரங்கள் விவசாயம் சொந்தமான இயந்திரங்களை வைத்து தொழில் பார்த்து லாபகரத்தையும் நடத்தித்தார. வரக்கூடிய ஆவணி மாதம் வரை பொறுமையாக வெற்றியாக்கித்தார. வேற என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணும். கண்டிப்பா கல்யாணம் முடிக்கிறவங்க கல்யாணம் முடிச்சவங்க நம்ம சந்தோஷம் பயிரா இருக்க பாருங்க. கல்யாணம் முடிக்காடா சர்வகாமி சித்திரை மாதத்திலிருந்து பிள்ளை பாரு. பிள்ளைக்கு ஆனந்தமா கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், நானே மகன் எழுத்தேன் ஓடிப்போ. அதே தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்த பெண்ணடியார்கள் உன் பையனுடைய மனத்தை பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்ச கழுத அவன் மனத்தை மாத்தி உங்களுக்கு கட்டுப்பட வைக்கணும். அப்படின்னா அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் வச்சு உங்களை தலையை கிறக்க வச்சிடும். அப்படி ஒரு நிலைமை இருக்கு. அவன் மனத்தை மாத்தி உங்களுக்கு கட்டுப்பட அமைதி அச்சுக்கா. வரலாம் வேலையில சிக்கல் வராது. இனிமே எல்லாரும் ஒத்துழைப்பாங்க. திருமணம் நடந்தாச்சு. வைகாசியில் வா வா வா. கல்யாணம் முடித்த பிறகு என் பிள்ளை நல்ல வாழலான்னு சொல்லி ஒருத்த வருத்தப்பட்டு வந்திருக்கான். யாரப்பாது? சுவாமியே கருதாரி போப்போம். எங்க கல்யாணத்துக்கு யார் அது? பொண்ணா? என்ன பேர் அவ பேரு? அப்படி கண்ணாடி உட்காருங்க. என்ன சாமி இவங்களை இருக்க பறக்க பறக்க பார்த்து என்ன விஷயம்? இப்ப கால என்ன சொல்லி நான் எழுத என் மன்னவனின் ராணி தேரின்னு ஒரு படம் யார் குற்றவாளின்னு சொல்லணுமா அல்லது வாழ்க்கையை சேர்த்து வச்சா போதுமா? சேர்த்து வச்சா போதும். எவனா உன் பிள்ளைகிட்ட குற்றம் இருக்குன்னு எனக்கு ஒரு சின்ன செய்தி. உன் பிள்ளைய நினைச்ச உடனேயே எனக்கு இப்படி பார்த்தேன். ஒரு பாட்டு சத்தங்க. கண்ணால் பேசும் பயவ உன்னான் இல்லாதே, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. அப்படி ஒரு பாட்டு கேட்டு. என்ன பாட்டு?
பானை பிடித்தவள் பாக்கியசாலின்னு ஒரு திரைப்படம் அந்த காலத்துல. திருச்சி லோகநாத அண்ணா பாடுற பாட்டு என்ன பாட்டு? புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேடு முன்னே அப்படின்னு ஒரு பாட்டு. அதான் என்ன இப்படி பாக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஊர் சுத்தி உலகம் சுத்தி பார்க்கக்கூடிய மனநிலை. புரியுதா புரியலையடா? ரொம்ப விரிச்சு சொல்ல வச்சுடா. அப்படி பறக்க 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 பார்த்ததால இன்னைக்கு வாழ்க்கையில பக்குவம் குறைஞ்சி கெட்ட பேர் வாங்கி வீட்டுல வந்து உண்மையா இல்லையா? மனதை மாத்தித்தாரே, உள்ளத்தை தெளிவுபடுத்தித்தாரே, ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வாழ வச்சுட்டாங்க. கால் வந்துவாங்க என் செல்ல குட்டிகளே. கிணத்துக்குள்ள தண்ணி கலங்கி கிடந்தது பத்தி எனக்கு கவலையே கிடையாது. கிணத்துக்குள்ள தண்ணி கலங்கி கிடந்தா கவலை கிடையாது. அந்த தண்ணியை குடிக்கணும்னு ஒரு குடத்துல கொண்டு வந்து வீட்டுல வச்ச பிறகு அந்த தண்ணி கலங்கி இருந்தா குடிப்போமா, தூர விடுவோமா? அப்போ குடத்துல இருக்க தண்ணிய கலங்காம பார்த்துக்கணும். பெண்கள் அதை போலதான். கிணறு என்பது குடும்பம். குடும்பத்துக்குள்ள பெற்றவங்க கூட வாழும்போது பிரச்சனை இல்லை. ஆனா ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்த பிறகு அந்த பொம்பளை பிள்ளை எப்படி இருக்கணும்? தெளிந்த தண்ணீரா இருக்கும். உண்மையா இல்லையா? அப்படி இருந்தா தான் அது குடும்பத்துக்கு ஒத்து வரும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த துயரத்திலிருந்து நீக்கி உங்களை வாழ வச்சு தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஜெயிச்சு உங்களை நிம்மதியா வாழ வேண்டும். நல்லா இருக்க சில மக்களே. ஒரு கருதாமிக்கு கருதாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. நான் செய்யக்கூடிய தொழிலுக்கு எனக்கு பணியாளர்கள் வேண்டுமே ஐயனே. அதுல நான் ரொம்ப ஏமாந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? ஆன்லைன் தொழில் யாரும் சொல்லலாம். மங்களம் அருள்வாய். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ வச்சிருக்கிற இடத்துல இருந்து இடது பக்கமா செல்கின்ற பிரதான சாலை ஓரத்துல ஒரு அற்புதமான ஆலயம் இருக்கு. இருக்கலாமா? இருக்காப்பா? ஆமா. அதனால இந்த பகுதியில் இப்ப நீ தொழில் நடத்துறதுல சுமார் 9 மாத காலங்கள் மன உளைச்சல் தாங்க முடியல. உனக்கு பணியாளர்களும் குறைவு. ஆனா உன்னுடைய ப்ராடக்ட சரி பண்ணி அதை விநியோகம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கு. இவை எல்லாம் சரியாகி செம்மையா வாழ விட்டுதா போதுங்களா என் செல்ல மக்களை? கால் விட்டுறான். மக்கள் வந்து குவிவாங்க. தொழில ஓங்காரமா நடத்து, பணம் வந்து குவியும். சந்தோஷமா இரு, திருப்தி அடைந்து வாங்க. நல்லா இருப்பா, ஆரோக்கியமாக்கி தரேன். இன்னும் 2 முறை என்னைய பார்க்க சொல்லு. புண்ணியமாரு ஓடிப்போ. போ 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 போ. கர்த்தாவிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை. நிறைய பணத்தை கொடுத்து நாங்க ஏமாந்து கிடக்கிறோமே. அதெல்லாம் எங்களுக்கு இப்போ எங்க பணம் விட்டீங்க? அப்படியா? கால் எவ்வளவு ரூபா போட்டீங்க? 3 கோடி. 3 கோடி போட்டு 4 கோடியா இருக்கும்லானே. கால் எத்தனை பிள்ளைங்க? பையன் எங்க இருக்கான்? பொண்ணு கனடா. இடம் விட்டீங்களா? பக்கத்துல வா. ஒன்னையும் ஆராய்ச்சி பண்ணுவோம். விளைவு ஆராய்ச்சி பண்ணாட்டமா? என்ன முடிஞ்சு கொடுக்க? எதை எடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இருக்கு. திடீர்னு ஹார்ட் பீட் படம் அடிக்கும். ஏப்பா அப்படியெல்லாம் இருக்கு? செக் பண்ணியா டாக்டர் போய்? அது இயல்பாகவே உனக்கு ஹார்ட் பீட் கூடுது. புரியுதா? பயப்படாத, நல்லதுதான் நடக்கும். உன் பிள்ளை அங்க ஐஸ்வர்யமா தான் இருக்கா, சந்தோஷமா தான் இருக்கா. அங்க ஒரு வீடு வாங்க போறா. என் பேர சொல்லி வாழ்வாடா. கால் விட்டுவா.
ஆனந்தம் விளையாடும் வீடு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல சும்மா கண்ணு தான் இருக்கு, பிரகாசமா இருக்குயா அப்படிங்கிற பார்வை தான் நல்லா இருக்கே தவிர நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் வந்து தரல. போட்ட முதல்ல இப்ப வேஸ்டா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு நடத்தவா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்குறியில உட்கார்ந்து இருக்கலாம். 7:45 மணிக்கு என்னைய பார்த்துட்டு ஊருக்கு போ, விவரம் சொல்லுத என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு காரணம் இருக்கு. தொழில் முடக்கம் மாந்திரிகத்தான் நடந்திருக்கு. ஜெயித்து வெற்றியாகி தர ஆனந்தமா இருக்க சில மக்களை போங்க. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து அப்படி சைடுல கோயம்புத்தூருக்கு போறதுக்கு முன்னாலே போனேன். உடுமலைப்பேட்டை 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 பிரேக் தெரியல உங்க பிரேக் வண்டியில உன் வண்டியில பிரேக் ஷோ மாத்து, பெடலாம் தேய்ச்சி போடு, கால் விட்டுவா இருங்க. வாடா, ஏற்கனவே ஒரு பொம்பளையால உங்க குடும்பமே கேட்டு கேள்வி ஆயிடுங்கடா. நிறைய சொத்துக்கள் தோன்றமாக வழக்கு, பிரச்சனை, சண்டை, சச்சரவு எல்லாம் வந்து தீர்ந்தாச்சு. ஆனா இப்ப இருக்க விவசாய பூமியை காப்பாற்றணும், தொழிலையும் நல்லாக்கணும். இப்ப ஏற்கனவே லோனு கடன்கள்லாம் கொஞ்சம் குழப்பமாகி கிடக்கு. எல்லாம் ஜெயிக்கணும், லோனு புதுசா வாங்க வேண்டிய விதி இருக்கு, நடக்கும், உயர்வா இருக்கும். அதே மாதிரி 2 வாகனங்கள், விவசாய சொந்தமான 2 வாகனங்கள் வாங்கி நீ தொழில் நடத்தலாம்னு சொல்லி வேற சரியாகித்தாரு. வேற என்ன வேணும் உனக்கு? இந்த கண்ணாடியை தூர கடத்து நான் விளக்கத்தை பார்க்கிறேன். என்னைய மட்டும் நினைச்சுக்கா, என்னைய மட்டும் நினைச்சுக்காடா. பௌர்ணமிக்கு முதலாளி என்னைய வந்து பாரு, உன் போட்டாவும் ஜாதகம் பண்ணுவோம். கல்யாணம் நடத்தி வைக்க யாரை பத்தியும் கவலைப்படாத. மாந்திரிகத்தால உனக்கு பிரச்சனை நடந்திருக்கு, தீர்த்துட்டாங்க. போய் உனக்கு கிடைக்கும், கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கு, யாரும் தடுக்க முடியாது. போ, பண்ணித்தரப்போ. அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? பின்னால பேசுவோம். ஆமா, கர்மசாமிக்கு பொள்ளாச்சி, என்னாச்சு? பொள்ளாச்சி கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவன். நீங்க பொள்ளாச்சியா? நீ புரிஞ்சு வளைஞ்சது கும்பிட்டது எல்லாம் உண்மை. உன் மனது சாண்டை கொடுக்கறது எனக்கு அமைதியா இருக்க. எனக்கு ரொம்ப அமைதி தேவைப்படுது. சித்தர்கள் யோகியர்கள் சமுதாயத்தை விட்டு விலகி போனதுக்கு காரணம் அமைதியை தேடி. ஆனா நான் சேவை செய்யணும்னு தோதி இருக்கிறதுனால நீங்க ஏன் அமைதியை நீங்க கிடைக்கல? உங்களால நான் எங்கேயாவது தவத்துக்கு போய் உட்காந்துருவேன். தேடி அலைவிய இன்னொரு காரணம் ஏற்கனவே நான் கொஞ்ச நாள் கழிச்சு தவம் இருக்க போறேன். பேசவே மாட்டேன். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். வாரவங்க சும்மா மட்டும் கூப்பிட்டு போற மாதிரி ஏற்பாடு பண்ண போறேன். உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன்.
12.25 வருடம் சனி பகவானுடைய சொத்து. சனி பகவான் கேட்கும் பொழுது இவனுக்கு ஒரு தாரத்தினால் உயிர்கண்டம் ஏற்படும் அப்படின்னு உத்தரவு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சில பேருடைய விதியின் அமைப்புல குறைந்த ஆயுள் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்து அந்த பெண் மரணம் அடைந்து அடுத்து ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிற விதி அமைப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு. அது ஜாதகத்துல இருக்கு. ஏற்கனவே 2 தலைமுறைகளுக்கு முன்னால உன்னுடைய தாத்தா வழியில அப்படி ஒருத்தருக்கு நடந்திருக்கு. நான் நீ புரிஞ்சுக்கணும். அந்த பாரம்பரியத்துல இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த விதி இருக்குன்னு ஒருத்தர். இதை மாற்றத்துக்கு எதுவும் வழிகள் உண்டுமா அப்படின்னு கேட்டேன். உண்டு. எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இலங்கை மாநகரத்தின் மீது படையெடுத்து ராவணேஸ்வரனை அழித்து தன் பாவங்களெல்லாம் தீர வேண்டும் என்று நினைத்து ராமேஸ்வரத்திலிருந்து மூழ்கி மணலை சிவலிங்கமாக பிடித்து தன்னுடைய பாவத்தை எல்லாம் தீர்த்தார். ராமன் ஈஸ்வரனை வணங்கிய ஒரு காரணத்தினால் அதற்கு பெயர் ராமேஸ்வரம் அப்படி என்று பெயர். அந்த இடத்துல போய் கடலில் மூழ்கி தீர்த்தமாடி அங்க கொடுக்கிற தீர்த்தத்தையும் திருநீரையும் வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தேன்னா உன் பாவம் தீர்ந்துரும். அடுத்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்க நான் ஏற்பாடு பண்ணிக்குவேன். பௌர்ணமிக்கு முன்னால நீ போயிட்டு வர ஆனந்தமாக வெற்றி அடைந்து வருவாய். சென்று வா மகனே, வென்றுவா. கருதாமிக்கு எப்படி பொள்ளாச்சினா வரத கீவுல விட்டா வர சொல்லுங்க. கருதாமிக்கு பொள்ளாச்சி மார்க்கெட்டை தாண்டி இடது பக்கத்துல மேல ஏறுது என் குதிரை. பொள்ளாச்சி மார்க்கெட்டை தாண்டி இடது பக்கத்துல மேல ஏறுது ஒரு குதிரை. பக்கத்துல ஒரு கடை இருக்கு. பள்ளத்துக்குள்ள நான் கருப்பசாமி இருக்கேன். எங்க இருக்கு? பள்ளத்துக்குள்ள ஒரு கருப்பசாமி இருக்கு. ஓய் நின்னியா, பள்ளத்துக்குள்ள கருப்பசாமி இருக்குன்னு இருக்கு நிரூபிச்சுட்டு வந்து உட்காரு. பாத்தியா நீ கருப்பசாமிய? முனீஸ்வரர் இருக்கானா? எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வா. அதான் நீ தான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? நீ மட்டும் பேபேட முடிச்சுட்டு வர. என்ன நல்லா இருக்கீங்களா? நீங்கெல்லாம் சூப்பர் இருக்கீங்களா? என்னப்பா வேணும்? உன் பத்திரமெல்லாம் உன் பேருக்கு இருக்கு. ஆனா இடத்த இன்னொருத்த வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கானே. அவனை செப்ட் அடிச்சு வெளியே தூக்கிட்டோம்னா கால் வந்துட்டு ஆனந்தத்தேன் காத்து பக்கத்துல வாங்க. ஆனாலும் நீயும் பொல்லாத பே. ஒரு காலத்துல குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசி கள்ள விவகாரம் பேசி எல்லாத்தையும் உருட்டி பிறக்கினவன். ஏன்கிட்ட நீ போய் சொல்லுத? கால் விட்டுவா. எந்திரிச்சு இவ்வளவு உருட்டி விடாத. கருதாவிக்கு அந்த இடத்துல உள்ளவன் ஒன்ன கொஞ்சம் பாடா படுத்தணும்னு நினைச்சிருக்கான். அவங்க சொந்தக்காரன் தான். அவனை வெளியேற்றணும். தூண்டி விட்டவன் சொந்தக்காரன். பக்கத்துல வா. பிள்ளைங்க நொன்னைங்க வெளியேறிட்டான். போ, இடம் உனக்கு கிடைக்கும். பக்கத்துல வாக்கா. வச்சு இருக்க முடியுமா? ஜெர்மனி தேசம். ஜெர்மனி ஜெர்மனி எல்லாரும் வந்துருங்க. எல்லாரும் வந்துருங்க. நெதர்லாண்ட் யாரு? நெதர்லாண்ட். மனமேவும் ராஜகுமாரன். நல்லா இருக்கீங்களா? கணவனுடைய மனதை தெளிவுபடுத்தியும் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் தெளிவுபடுத்தியும் தர வேண்டியது என் கடமை. முடிச்சுட்டாங்க. வேற என்ன வேணும்? அந்த வழி உனக்கு 3 மாதத்துல தீர்ந்துடும். கவலையை துறவிடலாம். ஆபத்து குறைக்காது. அதே மாதிரி நீ நடக்கிறதுக்கோ எழுந்து எந்திப்பதற்கோ எந்த ஒரு குறையும் வராது. அதை பத்தி பயப்படவே வேண்டாம். தைரியமா. கருதாமி, ஒரு தெய்வத்தினுடைய சக்தி உன்னுடைய மேனியில இருக்கு. அந்த தெய்வம் யார் என்று கேட்டேன். என் தங்கை காளி என்று உத்தரவு. கால்
மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை அறியாமலே உன் மனம் தவத்தை நாடும். அந்த தவத்துல அருளும் ஞானமும் கிடைத்து நீ எடுத்துக் கொடுக்கிற குங்குமமும் அள்ளி கொடுக்கிற விபூதியும் தெய்வ சக்தியோடு மக்களுக்கு பலனுடையதாக நடக்கும். அந்த சக்தியை நீ பெறுவாய். உன் உடம்பிறந்த சகோதரியுடைய மகன் மனநிலைகள் மாறி குடும்ப நிலைகளில் குழப்பம் அடைந்திருக்கிறார். அவரை வைகாசி மாதம் 22ஆம் தேதிக்குள்ள மனதை சரியாக்கி புனிதமான வாழ்க்கையை அமைத்து புதிய தொழிலையும் கொடுத்து அவனை நிலையாக ஆக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சுட்டாங்க, வெற்றி. அந்த வழிகள்லாம் நீங்கியாச்சு, கவலை தான். என்னை நினைச்சு பிரார்த்தனை மட்டும் சரியாயிடும். கால அல்லோ அல்லோ சுகமா, ஆமா நீங்க நல்லம்மா. சமையல்ல உப்பு ரொம்ப போடலாமா? சமையல் தொழில் தெரியுமா? உன் பிள்ளைல ஒரு பிள்ளை லவ் பண்ணக்கூடிய குணவுடைய பிள்ளையா இருக்கு. அதை நீ ஏற்றுக்கா மறுக்க வேண்டாம். நீ ஏற்கவில்லை என்றால் உன்னை விட்டு பிரிந்து போயிடும். அதனால அதை ஏற்று சந்தோஷமா வாழ வச்சுட்டாரே, குழப்பம் இல்லாம ஆகிட்டாரே. வேற என்ன வேணும் உனக்கு? ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய சவு வந்து உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த ஆபத்து வராது, தைரியமா இருக்கலாம். சரியா? வெற்றியாக்கி தர உன் சகோதரியுடைய வாழ்வையும் நல்லா ஆக்கி தரேன். புண்ணியமா இருக்கு. காசே தான் கடவுளப்பா. கருதாமிக்கு 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 திருநெல்வேலி. யாராவது ஒருத்தர் அப்படின்னா உங்களுக்கு வேண்டியது தன்னுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? கணவன் மனைவி வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது. கணவன் மனைவி வாழ்க்கையில் அமைதி இல்லை என்று கேட்டு வந்தது யார்? பாப்பா பாப்பா திருநெல்வேலியா? பின்னாடி நெல்லை மாநகர் தன்னுடைய பிள்ளையின் வாழ்வை பத்தி கேட்க வந்தது. அப்பா திருநெல்வேலி டவுன் யாருப்பா? டவுன் யாரு? டவுன் திருநெல் எந்த ஊர்ல? வெரி குட். காரணம் வாங்க. விவரமா கேட்டாங்க. நம்ம ஆரம்பம் மனசு சாப்பிட போகல. நான் ஒரு தண்ணி கிராமம் என்னப்பா வேணும்? எந்த பிள்ளைக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா சரியா இருக்கும்? இன்னொரு பிள்ளை ரெண்டு பிள்ளை கரை தரத்துக்கு இப்ப கல்யாணம் கூடிரும். சரஸ்வதிக்கு கல்யாணம் கூடிரும். ஆமா, அதுல எந்த ஒரு சாதக குழப்பமும் இல்லை. மனநிலை குழப்பம் மட்டும் கொஞ்சம் இருக்கு. அதை நான் மாத்திடுவேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? உன் வீட்டு எல்லைக்கு பின்னால சுடமடசாமி வராரு, இருக்காரோ? கால் அடுத்து பேசுவோம். உடனே உனக்கு எல்லா மகாயும் கொடுத்துடணும்.
ஒரு கல்ல 9 மாங்காய் தள்ளணும் உனக்கு. என்ன கர்மசாமிக்கு இந்த தை மாதமே ஒரு இடம் வருது. அதவே நம்ம பேசி முடிக்கலாம். வெற்றிகரமா நடக்கும். பணமும் சந்தோஷம். அடுத்து பேசும். நீ வந்து பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாரு. கர்மசாமிக்கு பேட்டை எல்லை ஏறுது. பேட்டை எல்லை. பேட்டை தச்சநல்லூர். பொய் சொல்லி யாரும் உடனே எந்த வெளியே போயிருவீங்க. காலு வில்லுச்சட்டங்களுக்கு வில்லுக்காரங்க இருக்காங்களோ உங்க ஊர்ல? வில்லிசை வேந்தர்கள் உங்க ஊர்ல இருக்காங்களா? சுடமாடசாமி கோயில் கூட நடக்கா? சத்தம் காக்க கால் விட்டுவாங்க. என்னப்பா வேணும்? கண்ணை மூடி நிமிந்து உட்கார். என் பெருவரை ஊரை தாண்டி போனோன்னு ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துக்கரையை தாண்டி போன கம்மாய் கரையும் அங்க ஒரு கோயில் இருக்கு. பக்கத்துல சுடுகாடும் இருக்கா? இடம் வீடு சம்பந்தமான ஒரு குழப்பம் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னால சில குழப்பங்கள் வேதனைகள் வந்துச்சாயா? இதுக்கு 2 ஜாதகக்கார அவனு போய் பார்த்தத செய்வன வச்சிருக்காங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. சிவபுரி சொல்லமாடசாமி கூட அப்படி ஒரு பதில சுட்டிருக்காரு. ஆள் விட்டுவா. கடாய் யாருக்கு விட்டணுமா? சரியாகல. அதனால சரியான தாரேன். ஒரு சின்ன சம்பிரதாயம் அப்படித்தானே? பண்ண முடியுது. தூரப்படுது. என்னது? நல்ல நிமிர்ந்து உட்கார். எண்ணெயை மட்டும் நினைச்சுதான். புத்தில இருந்து ஒரு உணர்ச்சி இறங்கி அப்படியே பிடறி முதுகெலும்பு பக்கத்துல அப்படி குளிர் அடிக்கிறது மாதிரி ஒரு உணர்வு வந்து காய்ச்சல் மாதிரி ஒரு நடுக்கத்தை கொடுக்கு. அந்த மூடி படுத்துக்கிட்டானு சொல்லி வீட்டுல போய் முனைவு படுத்துக்கிட்டேன். 2ஆம் தரம் எந்திக்கிறதுக்கு உனக்கு மனசு வர மாட்டேங்குது. கண்ட மரண சொந்தமான சொப்பனங்களும் கேள்விகளும் பதமும் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் உனக்கு நடக்கிற விஷயம். இதை தீர்த்து தந்தா போதுமில்லையா? என்னையா பிள்ளை நீ எல்லாம் கால் விட்டுவா. கர்மசாமிக்கு ஒருத்தர் தகவல் எடுக்கிறதுக்கு வாரம்னு சொன்னாரப்பா. எடுத்தார ஐயா? எடுத்தது கூட அவன் கைக்கு இருந்து தானே எடுத்திருப்பா. அப்படின்னு என்ன கணமுடி இந்த கனியை வீட்டுல வச்சு விளக்கேத்துக்கா. இந்த கனியை இன்னைக்கு சாப்பிட்டுக்கா. முதல்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பாரு. என்ன ஒரு பூஜைக்கு சொல்லுதான் விவரம் நடக்கும். சரியா? இவங்க மனசுதான் சரியா? கர்மசாமிக்கு பிஎம் சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கும். எங்க இருக்குது? அந்த ஊருக்கு உனக்கு என்ன சொல்றது? அங்க பெரிய சாமி எங்க ஐயா திருப்பதி வெங்கடாஜலபதி தென் திருப்பதி அது இருக்கார. உள்ளுக்கு சிற்ப சிலைகள்லாம் அருமையா இருக்குத. அதானடா? அதானே? நல்ல காலோட சும்மா குனிஞ்சே படுத்த அதெல்லாம் பார்த்தேன். மனது சாப்பிட்டு போறீங்க. ஏமாற்றம் தாடா என் வாழ்விலே இன்பமே நீதாதோ இனிமேலு. என்னடா வந்து ஒரு
வா கடை முடிக்கா இன்னும் கையை தெரியா பலம் இல்லையாடா அவனுக்கு ஆட்டக்கறி சாப்பிட்றா கடை முடிக்கா என்னைய நினைச்சுக்கா உள்ளுக்கு வரேன் உன் உடம்புக்குள்ள இப்போ கால் எடுக்கலாம் சிகரெட் எடுத்து எவ்வளோ நாள் இருக்கும்பா ஒரு மணி நேரம் தான் உண்மையான கொஞ்சம் பாதிப்பு வேதனைகள் ஏமாற்றங்கள்லாம் கடந்து முடிந்து தாண்டி வந்துட்டோம் நம்ம என்னடா தம்பி இப்ப நீ போட்டிருக்க இந்த பணம் இந்த தொழில் இவைகள்ல எந்த முன்னேற்றமும் இல்லாம இதை நடத்த முடியாதோ அப்படிங்கிற சந்தேகம் உன் மனசுக்குள்ள இருக்கு ஆனா நடத்த முடியுங்கிற உறுதியை நான் கொடுப்பேன் அந்த துணையான நீ முன்னேற்ற இப்போ உனக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்படுது கொஞ்சம் பணியாளர்களும் தேவைப்படுது இவைகளை கொண்டு வந்து சேர்த்து வாழ வச்சு தந்தா போதுங்களா கால் இன்னொருத்த பேர்ல ஒரு அக்ரிமெண்ட் வருது அது யாருடைய பேர்ல இருக்குப்பா கம்பெனி இன்னொருத்தர் வராது யாரு யார் பேர்ல அப்படியா 2 பேர் இருக்குன்னு சாமி சொல்லுதாரு அதான் சரி இப்ப இந்த தொழிலை நடத்தி தரணும் அவ்வளவுதானே வேற என்ன வேணும் உனக்கு இப்போதைக்கு இடம் மாத்தினாலும் நீ இப்படித்தான் இருப்ப புரட்டாசி மாதம் வரை இந்த இடத்திலேயே இந்த பணியை செய்வாயாக எந்த நஷ்டமும் இல்லாம நான் காப்பாற்றுவோம் உனக்கு பணமும் தரேன் சந்தோஷமா கருதாமிக்கு வீர கேரள புதூர் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து என்ன தொழில் நடத்துற ஆன்லைன் யாருன்னா வந்துருக்கீங்க அவங்க அந்த கேரளாவை மட்டும் கால் தர்மன் சொன்னா அஸ்வத்தாமன் என்னும் யானை இறந்து விட்டதுன்னா ஆனா துரோணாச்சாரியருக்கு அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டான்னு கேட்டுச்சு யானையை அவர் மறந்துட்டார் அந்த மாதிரி வீர கேரளம் இவங்களுக்கு கேரளம் தெரிஞ்சு போச்சு வீரம் தெரியல சூதரகாலம் மெட்ராஸ் ஏன் போறாங்க சென்னையை பத்தி பேசுறது என்னடா விஷயம் சென்னையில என்ன சென்னையில இருந்து ஒரு தொழில் துவங்கால ஒரு தொடர்பு வரும் உனக்கு அது பெருமைக்குரியதா நிறைய பணம் இப்போ உனக்கு இந்த தொழிலை என்ன செய்யணும் பண்ண முடியும் பார்ப்போம் உன்னுடைய ஜாதகத்துல 7ஆம் இடத்துல ராகு இருக்காருடா அதனால சர்ப்பகால தோஷம் சர்ப்பத்தன்மை இருக்கும் கல்யாணம் முடிச்சாலும் குழந்தை பாக்கியத்துல தடை இருக்கும்னு சொல்லி ஜாதகக்காரன் குழப்பம் பண்ணிட்டே இருக்கான் புரியுதா உனக்கு அதெல்லாம் மாத்தி கல்யாணத்தை முடிச்சு தரேன் ஆனா 7 மாதம் கழியணும் எத்தனை மாதம் அதற்கிடையில உங்க அம்மாவுக்கு உடல்நிலை ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறையாது அதுல எந்த ஆபத்தும் நடக்காது சாதாரணம் தான் கால் அதுவும் இடுப்பு சம்பந்தமான வழிகள் தான் இருக்கும் இதுக்கிடையில ஒரு பிள்ளைகிட்ட நீ பேசி பழக வேண்டிய ஒரு நிலைமை வேற இருக்கு அவளை செட்டப் பண்ணிடலாம்னு நினைச்சா லைஃப் வேஸ்டா போயிடும் அதனால என் பாதைக்கு வா உன் பாதைக்கு இதை கூப்பிடாது சரிதானா ஆனி மாதத்துல கல்யாணத்தை பத்தி பேசுவோம் அதுக்கிடையில கற்பனை கூட பண்ணிடுறாங்க நல்லா இருமா என் புருஷனை திருத்தித்தாண்டு காட்டு வந்தது யாரு யாருமா கால்
பாடுவோர் பாடினார் ஆடத் தோன்றும். 400 உட்காருங்க ஐயா, பின்னாடி உங்களுக்கு மறைக்கலாம் சார். உட்காருங்க உட்காருங்க ஐயா, பின்னாடி சொல்லுங்க. உட்கார சொல்லுங்க எல்லாரையும். உட்கார முடியாது உங்களுக்கு. கண்ண முழுக்கா உன் வீட்டுக்காரர் உடம்புல தனி ஆல்கஹால் பவரா இருக்க. குடிக்காத நாளும் இல்ல, கூத்தாடாத நாளும் இல்ல. உண்மையா இல்லையா? அடிக்கடி பாபாவான்னு சத்தம் போட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வாக்குவாதமும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. இதனால உனக்கு ஒரு சைடு பாதிக்கப்பட்டு நரம்பியல் பிரச்சனை வந்திருக்கு. எங்கிற வாதத்துல கொண்டு விட்டுருமோன்னு ஒரு பயத்துல என்னைய கேட்கிறேன். கால் ஆஞ்சோ பக்கம் அவருக்கு ஆபத்து இல்லாம வாழ வைக்க அவர் குடிக்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சு ஆசைப்பட்டார். ஏன்னா அவருக்கு அடுத்து வாரிசு யாருங்கிற ஒரு கேள்வி அவர் உள்ளத்துக்குள்ள இல்ல. அந்த தாகம் தாங்க முடியாம குடிச்சு அவர் தன்னை மறந்து தூங்குறதுக்காக செய்தார். ஆபத்து இல்லாம காப்பாற்ற 2 பேருக்கும் சண்டை வராம பாக்குறேன். உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நிம்மதியா வாழ்க்கையை கழிங்க, செல்வமா இருங்க, போங்க. கல்யாணத்தை பத்தி கேட்க வந்தது யாரு? கால் விட்டுவா. மதுனி மதுனி மச்சாயும் நல்லா இருக்கா? முறப்பொண்ணு கிடைக்காட்ட கல்யாணம் முடிக்க கூடாது சட்டமா? உன் நேரத்தில் நான் பெண் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டால. அதனால தானே இந்த பிரச்சனை. உன் மகன் மண்டையில அதையே ரெக்கார்டா வச்சுக்கிட்டு கெட்டவளத்தான் கெட்டுவேன். அவ கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பத்தி போயிட்டான். கால் விட்டு வாங்க. இப்போ உன் பிள்ளை கல்யாணம் நடக்கும். கண்ண மூணு புரட்டாசி மாதம் கருட சேவை எந்த கோயில பெருமாள் கோயில நடக்கும் அந்த கோயில உன் மகன் பேருக்கு பட்டு பீதாம்பரமும் அற்புதமான பூமாலைகளையும் எடுத்து கொடுத்துரு. வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல்ல அவன் போட்டோவை கொண்டு வந்து என்கிட்ட கொடு. ஐப்பசி மாதம் கல்யாணத்துக்கு அவனை சம்மதிக்க வைப்பேன். உன் கையில ஒரு பேரன் பிறப்பான். 1000 பேர் சொன்னாலும் கேட்க கூடாது. என் பேர் கருப்பசாமின்னு வைக்கணும். கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை. உடனே வந்து எப்பா புதுக்கோட்டை 3 புதுக்கோட்டை இருக்கு தெரியுமில்ல? திருமயம் எல்லையை தாண்டி தொண்டைமார் புதுக்கோட்டை 1, செக்கானூரணியை தாண்டி நாகமன புதுக்கோட்டை 2, தூத்துக்குடி புதுக்கோட்டை 3. நீங்கெல்லாம் எந்த புதுக்கோட்டையோ? தொண்டைமார் புதுக்கோட்டை. கணவன் மனைவி என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறவங்க கேட்டு வந்தவங்க யாரா வந்தீங்க? யாரா வந்தீங்கம்மா? வேற கணவன் மனைவியா யாரும் வந்திருக்கா? கணவன் மனைவியா வந்திருக்காங்க. நீங்க தாய் மோன்னு வந்திருக்கீங்க. நான் பேசுறது உங்களுக்கு காதுல கேட்கலையா? ஓடுகின்ற பேர் உங்களை பணி செய்யறவன். அண்ணா என்ன வேலை வாங்க? டிரைவரா இருக்கு. கால் கால் கண்ண முடிவு பாருங்க. எதுவுமே யாருக்கு பேசக்கூடாது. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, இந்த தலைவன் இருக்கிறான் மயங்காதே. கண்டுபிடிக்காங்க.
தை மாதம் 27ஆம் தேதிக்கு உட்பட உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதுக்கு பிறகு கல்யாண தேதியை கொடுத்து வெற்றிகரமாக நடத்தி மங்களம் செய்வோம். வெற்றி மாலை கொடு பிள்ளைக்கு, கர்மசாமிக்கு, சுப்பிரமணிய அடிகாட்டு மாளிகைப்பறை கர்மசாமிக்கு, அடிகாட்டு மாளிகைப்பறை கர்மசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, உருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, செந்தூர் முருகனுக்கு, மஞ்சள் மனக்கோலத்தோடு உன் குடும்ப விளக்கும். ஆனந்தமாக இருங்கள். சென்று வந்து வாருங்கள். சிந்திக்க கூடாது. பத்திரிகை எனக்கு முதல் பத்திரிகை வந்துரும். நீ கொண்டு வான்னு சொல்லல, எனக்கு வந்துரும். போயிட்டு வா. கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை மகன் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது. பாப்பா விழுந்து எரிச்சு கொண்டு ஓடி போயிட்டமே, நீ வேதனைப்படுறீங்களே. கடன் நீ இதுல முடிக்கலையா தம்பிக்கு? அப்படியா? ரொம்ப பேசக்கூடாது. என்கிட்ட பிளேன் பேப்பரா உட்கார பக்கத்துல வாச்சா. தம்பியுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லையே. கொஞ்சம் பழக்க வழக்கம் நல்லா கொஞ்சம் சீர்திருத்தம். அது உன் கடமை. எதிக்கா என்ன 1 2 3 4 5 6 திருச்சி ஏரியாவுக்குள்ள பெண்ணு கிடைக்கும்டா. என்ன 3 மாத கால அவகாசம் இருக்கு. ஆனாலும் அவனுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கு. நீக்கி வெற்றியாக்கி தந்துறத கல்யாணத்தை நடத்திட்டாங்க. பௌர்ணமிக்கு முன்னாடி என்னை வந்து பாருங்க. அவன் போட்டா கொண்டு வந்து ஆம்பளை கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு அடுத்து ஆமா ஆமா தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து வேதனை அடைந்து வந்தது யார்? என்னப்பா தொழிலே? பாறையிலும் நீர் தூரக்கும் உட்கார முடியாதையா? நின்னுக்கா ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும் வாழ்க்கையில? சும்மா நின்றுகிட்டே கும்பிடுவா. தெரியாததை செய்யாதீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். உனக்கு உன் தொழிலை பத்தி யாரோ மாறுபாடு செய்வன வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உள்ளத்துல இருக்குடா. இருக்கா? ஏன்னா நீ சில காலங்களுக்கு முன்னால மற்றவங்க ஏற்பாட்டுல தொழிலை பார்த்த. இப்ப நீயே சில லட்சங்களை முடக்கி நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அதுல உனக்கு லாபத்தை அடைய முடியாத வேதனை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? சில பொருட்களை விற்கவே முடியாம பணமே கிடைக்காம லாக்காகி இருக்கிற. இதுதான் உனக்கு காரணம். ஆனா என்னைய மாதிரி சாமி 2 பேரை போய் பார்த்தும் உனக்கு பிரயோஜனம் கிடைக்கல. உண்மையா இல்லையாப்பா? காரணம் சும்மா நின்றுட்டு இந்தா அடுத்த வாரத்துல இருந்து உனக்கு வியாபாரம் பெருகும். அதுக்கு பணமும் கிடைக்கும். ஆமா, அதை நடத்தி தரேன். அதுக்கு 3 மாசம் டைம் இருக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையா? காளியம்மன் கோயில் இருக்கா? காலூர் நீர் அடுத்து இடம் ஒண்ணு வியாபாரமாக கட்டுறது யாருப்பா? இடம் வியாபாரமாக கட்டுறது யாரு? பட்டுக்கோட்டை ஏரியால வந்திருக்கீங்களா யாராவது?
உட்காரு. பொம்பளை பிள்ளை நீ கேட்கிற வரத்தை கொடுன்னு சாமி சொல்லிட்டார். என்ன வேணும்? பண்ண முடியும். உன் வீட்டு பக்கத்துல நாகம் சம்பந்தமான தெய்வம் வருது இருக்கா? அந்த தெய்வத்தினுடைய அனுசரணை இருக்கு. நீ கொஞ்சம் அவசரப்பட்டுக்கிட்ட, அவ்வளவுதான் விஷயம். 6 மாதங்களுக்கு முன்பு ஏற்கனவே வெளிநாடு சம்பந்தமான யோகங்களுக்கு ஜாதகத்துல இடம் மத்தியமா இருக்குன்னு சொன்ன பிறகும் கூட நீங்க சும்மா அவசரப்பட்டு இன்னும் 22 நாட்களுக்கு பிறகு பயணம் தொடரும். அதுல எந்த தடங்களும் ஏற்படாது. செய்த பணம் வேஸ்டாக ஜெயிச்சுட்டாரன். அவன் நல்ல மார்க் எடுப்பான். அரசாங்க உத்தியோகம் ஊதியம் கொடுக்கும். கருமசாமிக்கு கருமசாமி ஐயா, எனக்கு போலீஸ் வழக்கில் இருக்கக்கூடிய ஐயா மனைவியும் வேணும், என் இடமும் வேணும். முப்பது கோடி முகமுடையாள் உயிர் மொய்முறையாள் செப்பு மொழி 18 இனி சிந்தனை ஒன்றுடையாள். எதிர்பார்க்காம அவர் பேசுவாரு. அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுத்து நம்ம செஞ்சு கொடுத்துடணும். இல்லைன்னா வில்லங்கத்துல கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லி உன் வீட்டுக்காரி மருமக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த விஷயம் வெற்றிகரமா நடந்துரும். அந்த இடம் உனக்கே கிடைக்கும், உன் குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து. இப்ப 3 பிரிவா இருக்கு. அதை ஒரே கையில தந்துட்டேன். வெற்றியாகிட்டாரு. கருமசாமி, எனக்கு அருள்வாக்கு சக்தி கிடைக்குமான்னு ஒருத்தன் கேட்கான். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கூட்டத்தை சமாளிக்க முடியுமா? வளர்க்கலாம் நல்ல காலோட என்ன கோயில்ல வேலை பார்க்கிறப்பா? ஆனா அம்மன் தாமதான வருது. கண்ண முடி நிமிந்து உட்காரு. மனத்துல தோணுது தெய்வம் சொல்லுவதாக நினைச்சோம்னா தோத்து போயிருவோம்டா நம்ம. புரியுதா? மனதில் தோணுவதை தெய்வம் சொல்லுவதாக நம்ம கற்பனை பண்ணிட்டோம்னா நம்ம தோத்து போயிருவோம். புரியுதா? ஆனா நீ மனத்துல தோணுறத நீ சொல்லிக்கிட்டு இருக்க. சிலது சரியா இருக்கு, சிலது சரியில்லை. அனுமானம் அது அதனால அப்படி ஒரு தெய்வ சக்தி ஞானம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு உன் கேள்வி. அது இந்த பிறகுல உண்டு இல்லைங்கிறத தீர்மானிக்கணும்ல. காலம் தவமிருந்து பெற வேண்டிய ஒரு சக்தியை தானத்தில் பெற முடியுமா தாயே? முடியுமா? உனக்கு நம்ம பேச பிரயோஜனம் இல்லையா? இந்த விஷயத்துல பேச்சே கிடையாது. 1.25 ஆண்டுகள் வனவாசம் போய் தனிமையில உட்கார்ந்து தவம் இருந்து ஆதாரங்களை திறந்து அற்புதமான ஞான சக்தியை பெற்று வந்ததுதான் எனக்கு இந்த அருள்வார். அந்த சக்தியை எனக்கு நிலைநிறுத்தி கொடுத்தவர் என் குருநாதர் பாண்டிச்சித்தர். அப்படி உண்மையான ஒரு குருவும் கிடைக்கணும். அந்த குருவுக்கு உண்மையான ஒரு சிஷியன். அது இல்லாம ஏதோ ஒரு வாக்கை கொடுத்துட்டு நம்ம போய் வாங்கிடலாம் நினைச்சா அந்த பாக்கியம் உனக்கு இருக்கான்னு பார்த்தேன். உன் மேனியில ஒரு மினுமினுப்பும் ஒரு மெய்சிலிப்பு அருள் உணர்வும் உனக்கு வருது. அந்த நேரத்துல நீ சொல்றது உன்னைய மறந்து சொல்ற, அது உனக்கு பலிக்கும். அந்த சக்தியை உன் வீட்டு தெய்வத்தை கூடுதலா உருவாக்கி தரேன். அது உனக்கு தான் நல்லா. எல்லாரும் ஆனந்தமா டீ குடிப்போம். வடகி இருக்கு, சாப்பிட்டுக்கலாம். கடையில ரூபா கொடுத்து செய்யுங்க.